இந்த வீடியோ பாலி இந்தோனேசியாவில் இருக்கிற கருடா விஷ்ணு டெம்பிள் என்று சொல்லி இது ஒரு பெரிய ஒரு வளாகம். இதில் ஒரு பெரிய கருடா விஷ்ணு சிலை இருக்குது. விஷ்ணு கருடனுக்கு மேலே இருந்து போகிற மாதிரி அந்த 400 அடி சிலை இதுக்குள்ளே செய்து வச்சிருக்கணும். இந்த சிலை நீங்கள் பாலி ஏர்போர்ட்டில் அங்கேயே இந்த சிலையை பார்க்கலாம். நாங்கள் இதுக்கு போன நேரம் இதுக்குள்ளே போய் வடிவாக சுற்றி பார்த்து நாங்கள் அதை பற்றித்தான் இந்த வீடியோ. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த மேலே இருந்து பார்த்தால் இப்படித்தான் இருக்கும். பெரிய சிலை. இப்போ பார்த்திங்கன்னா இல்லை முன்னுக்கு விஷ்ணு கருணனுக்கு மேலே இருந்து போகிற மாதிரி கையில் சங்கு சக்கரத்தோடு இருக்கிற மாதிரி. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே என்னென்ன மாதிரி இருக்குது, இதுக்குள்ளே இருக்கிற அந்த உள்ளுக்க இருக்கிற சிற்பங்கள், நிறைய சிற்பங்கள் எல்லாம் செய்து வச்சிருக்கிறேன். இதுதான் கருடன். இப்படி நிறைய இன்னும் உள்ளுக்க இருக்குது. பால்கடலை கடைகிற மாதிரி, ஹனுமான் சண்டை பிடிக்கிற மாதிரி எல்லாம் இந்த வீடியோவில் கடைசியில் இந்த மியூசியத்துக்குள்ளே இருக்கிறத பார்க்கலாம். இது சிவபெருமான் மாட்டில் இருக்கிற மாதிரி. இந்த வீடியோ நாங்கள் பாலி இந்தோனேசியா போன நேரம் கருடா விஷ்ணு டெம்பிளுக்கு போனாங்கள், அங்கே எடுத்தது. இது பாலியில் சவுத்தில் இருக்குது. அதாவது டென்பசார்னு அந்த சின்ன சிட்டிக்கிட்ட. அதெல்லாம் இப்போ கூடுதலாக ஆக்கள் நிற்கிறவ. இதுதான் இந்த கருடா விஷ்ணு சிலை. மேலே இருந்து பார்த்தா இப்படித்தான் தெரியும். இது ரொம்ப பெருசாக செய்திருக்கணும். கிட்டத்தட்ட 400 அடி உயரம். இதுக்குள்ளே இருக்கிற இந்த பில்டிங்கில் உள்ளுக்குள்ளே மியூசியம் மாதிரி நிறைய சிற்பங்கள் எல்லாம் இருக்குது. நீங்கள் பாலி ரங்கைக்கு ஏர்போர்ட்டில் இருந்தே இந்த பிளேனுக்கு இருந்தே நீங்கள் பார்க்கலாம். அதில் தெரியுது. அதான் அந்த கருடா விஷ்ணு சிலை. இந்த வளாகத்துக்குள்ளே போகிறதுக்கு கிட்டத்தட்ட $10 கொடுக்கணும் ஒரு ஆளுக்கு. இதுக்குள்ளே முதல் போன உடனே இப்படி பார்க் மாதிரி எல்லாம் செய்து வச்சிருக்கணும். நல்ல வடிவாக இருக்குது. அதில் இப்படி ஓட்ட ஃபவுண்டன்கள், மற்றது உள்ளுக்குள்ளே போய் இந்த இன்ஃபர்மேஷன் சென்டர் அப்படி எல்லாம் நிறைய இருக்குது. இதுதான் இந்த வளாகம். உள்ளுக்க வந்த உடனே இதுதான் அந்த முன்னுக்கு இருக்கும். இதுதான் இந்த கருடா விஷ்ணு சிலை. சின்ன செய்து வச்சிருக்கணும். பின்னுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரிஜினல் 400 அடி பின்னுக்கு தெரியுது. அதை விட வேறு நிறைய சிலைகளும் இருக்குது. இப்படி பாம்புகள் மாதிரி இந்த ஏறி போகிற படியில் இப்படி அந்த இது ஒரு சுத்தவர ஒரு மேலைய மாதிரி இருந்த இடத்தைத்தான் வெட்டி செய்திருக்கணும். இந்த இடத்த கூரா பிளாசான்றது. இதில் நீங்கள் இப்படி இதில் பெஞ்சுகள் மாரி எல்லாம் போட்டிருக்கு. இதில் இருக்கலாம். அப்புறம் நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு இதில் மேலே அப்படி படி மாரி இருக்குது. இந்த படியால் ஏறித்தான் மேலே அப்படியே போக வேணும். மேலே போனீங்கள் என்றால் அப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இது இருக்குது. இது முதலாவது. இது விஷ்ணு பிளாசாண்டு. இதில் ஒரு விஷ்ணு இந்த சிலை வச்சிருக்கணும். ஆனால் ஏனோ தெரியாது. இப்படி கை இல்லாத மாதிரி சிலவுகளை இப்படி சிலைக்காண்டி வச்சினமோ தெரியல. இது ரொம்ப பெரிய உயரமான ஒரு சிலை. பின்னால் தெரிகிறதான் கருடா விஷ்ணு இந்த சிலை. விஷ்ணு கருடனுக்கு மேலே இருந்து போகிற மாதிரி. இதுவும் இதில் ஒரு சின்ன ஒரு ஏரியா மாதிரி படிகள் இதுகள் எல்லாம் போட்டிருக்கணும். இதுலேயும் நீங்கள் 2 ரெஸ்ட் எடுக்கலாம். இங்கே பாலியில் கூடுதலாக வெயில், சில வேளை மழை பெய்யும். இன்றைக்கு மழை பெய்யலை. நாங்கள் முதல் இன்னொரு கோயில் ஒன்றுக்கு போனாங்க, அங்கே விட்டு மழை பெய்தது. இதில் இப்படி பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸாண்டா ஒரு இப்படி ஒரு பெரிய ஒரு மலையில் ஒரு கொஞ்சம் இடத்துல இந்த சிலையையும் வச்சு சுத்த வர இப்படி அதில் நின்று ரெஸ்ட் பண்ணி போகிற மாதிரி எல்லாம் வச்சிருக்கணும். அதோட இது ஒரு போட்டை ஃபவுண்டன் மாதிரி கீழே தண்ணி அப்படியே அது தண்ணி வளைஞ்சு கொண்டு இருக்கிற மாதிரி அதுக்கு மேலான இந்த சிலை இருக்குது. அப்புறம் அங்காலையும் 2 சிலைகள் இருக்குது. அப்படியே பார்த்து கொண்டு தான் போக வேணும். இதில் பார்த்திங்கன்னா அங்கால இது ஃபுல்லாக ஒரு காடு மாதிரி இடத்துல தான் நடுவில் ஒரு பார்க் மாதிரி. அதில் தான் இந்த கருடா விஷ்ணு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இந்த விஷ்ணுன்ற சிலை 75 அடி உயரம். இதுவும் இப்போ மேலே இருந்து பார்த்திங்கன்னா தெரியும் நிறைய வேலைப்பாடுகள் இந்த கிரீடத்திலெல்லாம் நிறைய செய்திருக்கணும். அதோட அப்படி அந்த சங்கிலிகள் இதுகள் எல்லாம் அங்கால தெரிகிற அந்த கருடா விஷ்ணு சிலை. இது இந்த பார்க்குக்குள்ள இந்த பக்கத்தில் கருடன் சிலை இந்த முகமும் இருக்குது. இனி அதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இதுவும் ஒரு உயரமான இடம். பார்த்திங்கன்னா அங்கால தெரிகிறது அந்த மேலேயே வெட்டி அதுக்குள்ள தான் நடந்து ஒரு அங்கால இறங்கி போக வேணும். இதுதான் அந்த நடுவில் இப்படி இதுகள் பார்க் மாதிரி செய்து அப்புறம் அப்படியே படியால் ஏறி மேலே போனால் கருடாண்ட சிலை வரும். தனியாக கருடாண்ட
இப்படி முகம் பெருசாக தெரிகிற மாதிரி செய்து வச்சிருக்கணும். இதுதான் அந்த கருடன்ற சிலை. இது படியால் தான் மேலே ஏறி போகணும். ஒன்று கூட இதில் முன்னுக்கு ஒரு இப்படி ஓலையில் மேய்ஞ்ச ஒரு வாசல் மாதிரி இருக்குது. இதுக்குள்ளால உள்ளுக்க போனால் அங்கே நீங்கள் கருடன்ற சிலையை பார்க்கலாம். அதுக்கு பின்னாலே இந்த சிலை எங்கேருந்து பார்த்தாலும் தெரியும் கருடா விஷ்ணுன்ற சிலை. இதுதான் இந்த கருடன்ற முகம். இதுவும் ஒரு பார்க் மாதிரி தானே ஒரு சின்ன ஏரியாவுக்குள்ளே செய்து வச்சிருக்கணும். பயங்கர வெயிலாக இருக்குது. இது 60 அடி உயரம் இந்த கருடன்ற சிலை. இதுவும் வடிவ நல்ல தத்துருவமாக செய்திருக்கணும். அப்புறம் நான் சொன்ன இந்த மலையால் இப்படியே வெட்டி நடவுக்களால் தான் இப்படி பாதை மாதிரி செய்திருக்கணும். இதால் அப்புறம் அங்கெல்லாம் நடந்து போனால் கருடா விஷ்ணுன்ற அந்த சிலை இருக்கிற சிலைக்கும் அந்த கீழே ஒரு பில்டிங் இருக்குது. அது ஒரு மியூசியமாக இருக்குது. அதுக்குள்ளே நிறைய சிற்பங்கள், இந்து சாமியத்தை பற்றின சிற்பங்கள் செய்து வச்சிருக்கணும். அதுதான் அடுத்ததை போய் பார்க்க போகிறோம். இது பேர்ட் ஐ வியூ தென் நல்ல வடிவ இருக்குது. 400 அடி உயரம். இதில் பார்த்திங்கன்னா விஷ்ணு கருடனுக்கு மேலே இருந்து போகிற மாதிரி இந்த கருடன்ற முகம் இதெல்லாம் ஒரு வித்தியாசமாக அப்படியே துண்டு துண்டாக செய்து அப்புறம் இதில் கொண்டு அப்படியே பசில்ஸ் மாதிரி பொருத்தி இருக்கணும். கீழே நின்று பார்த்தா பெண்ணாம் பெருசாக தெரியுது. இப்போ உங்களுக்கு வீடியோவில் இது வடிவ உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. ஆனால் நேராக பார்க்க நல்ல வடிவாக இருக்குது. நீங்கள் பாலிக்கு வந்தால் டென்பசாருக்கு கிட்ட இந்த இடம் இருக்குது. இதில் இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது. கிட்ட தேர்ட்டில் ஐலண்டு அதுவும் அங்கே நிறைய ஆமைகள் இதுகள் எல்லாம் இருக்காம. அடுத்ததாக அங்கே தான் போக போகிறோம். அடுத்த வீடியோ உங்களுக்கு அது மாதிரி சின்ன ஒரு ஐலண்ட் தான். இந்த இதுக்கு கீழே ஒரு சின்ன ஒரு தீவு போட்லாம் போகணும். இப்போ நாங்கள் இந்த உள்ளுக்க வந்துட்டோம். இந்த கருடா விஷ்ணு சிலை இருக்கிற அந்த சிலைக்கு கீழே இந்த பில்டிங், இது மியூசியம். இதில் நிறைய சிற்பங்கள் வச்சிருக்கணும். இதெல்லாம் நீங்கள் முன்னுக்கு பே பண்ண $10 இதெல்லாம் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு கருடன்ற சிலை இப்படி கருடா சட்டியோடு நிற்கிற மாதிரி ஒரு சிலை இருக்குது. அப்புறம் இது அனுமார் ஒரு முதலையோட ஃபைட் பண்ணுற மாதிரி பேட்ச் செய்து இப்படி அந்த இதுகள் நல்ல கலரெல்லாம் அடித்து நல்ல வடிவாக செய்திருக்கணும். இந்த நகைகளுக்கு எல்லாம் கோல்ட் கலர் மாதிரி பார்த்தா நல்ல வடிவாக இருக்குது வித்தியாசமாக. இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு அரக்கன் ஒரு ஆளை பிடிக்கிற மாதிரி. இது அந்த 3 தலையோட மேலே பிறமாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்னென்ன கீழே நான் போட்டிருந்தேன், நான் விசில பார்க்கல. இது ஒரு பெரிய ட்ராகன் மாதிரி. அதுக்கு மேலே ஒரு அரக்கன், அதுக்கு மேலே இப்படி 3 முகத்தோடு ஒரு ஆள் இருக்கிறார். அப்புறம் இதுவும் இந்தியாவில் அரக்கர் மனுஷரை பிடிக்கிற மாதிரி. இந்த பார்த்திங்கன்னா இதில் அரக்கர்கள் எல்லாம் பறந்து மேலால் மனுஷரை பிடிக்கிற மாதிரி பெரிய கல்லுகள் இதுகளோட நேரமாக கேட்க நல்ல வடிவ வித்தியாசமாக இருந்தது. இதில் உங்களுக்கு வீடியோவில் தெரியுதோ தெரியல. இதுவும் இன்னொரு அரக்கன் இப்படியே கருப்பு ஒரு அரக்கர் கூட்டம் மாதிரி இப்படியே 4-5 பேர் உண்டா நிற்கிற மாதிரியும். நடுவில் இது நினைக்கிறேன் என்னென்ன விஷ்ணுவாக இருக்கலாம். அப்படி முழு கலரில் இருக்கிறபடியால் மீன் மாதிரி அப்படி இதுகள் மாதிரி. இது பால் கடலை கடைகிற மாதிரி ஒரு இது வித்தியாசமான ஒரு சிற்பம். இதில் பார்த்திங்கன்னா கடலும் அதில் ஒரு இதுவும் அதில் பாம்பு அரக்கர் மேலே அதுக்கு மேலே ஒரு ஆள் ஏறி நிற்கிற மாதிரி. அது நம்மள விஷ்ணு தான் 4 ஏறி நின்று கதை. இதில் என்னென்று தெரியலை யாருண்டு. இப்படி இதையும் எல்லாம் நல்ல வடிவாக செய்திருக்கணும். அப்புறம் இந்தியாவில் ஒரு அசுரன் ஒரு ஆள் அரக்கன் ஒரு ஆள் நிற்கிற மாதிரி அடியால் அவரை காலை தூக்கி வச்சிருக்கிற மாதிரி. பக்கத்தில் வேண்டிய இதன்படி இந்த குடையால் மாதிரி எல்லாம் செய்து வச்சிருக்கணும். இதுவும் இப்படி ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு இதொண்டு கீழே. அப்புறம் மேலே விஷ்ணு கருடாவில் போய் ஏதோ அரக்கனை அழிக்கிற மாதிரி, அங்கே பின்னுக்கு விஷ்ணு கருடனில் வர மாதிரியும் இந்த சட்டைகள் எல்லாம் வடிவாக செய்திருக்கணும். இது நினைக்கிறேன் இந்த கீழே இருக்கிறது பூமி, அதில் இந்த எரிமலை எல்லாம் வர மாதிரியும் அதில் அரக்கர் மேலே அதில் மேலே விஷ்ணு கருடனில் வர மாதிரி. இந்த பார்த்திங்கன்னா கருடனுக்கெல்லாம் பல்லுகள் எல்லாம் இதுண்டு. இப்போ இது
நரசிம்மர் பாம்புகள் பின்னுக்கு. நரசிம்மர் சிலை இதுவும் நல்ல வடிவ செய்திருக்கணும். என்ன விஷ்ணு இப்படி அவதாரம் நரசிம்ம அவதாரம் உண்டாம் விஷ்ணு உண்டு, அதால் இந்த இதையும் செய்திருக்கணும். அப்புறம் இதில் ஒரு லேடி இருந்து ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்குற மாதிரி உண்டு. இஞ்சாலையும் ஒரு சிலை. இதில் பார்த்திங்கன்னா அங்கால சிவபெருமான் இதுக்கு இந்த மாட்டுக்கு மேலே இருக்கிற மாதிரி மேலே இதுக்கு மாசுடர் மேர் நிற்கணும். எல்லாம் வேண்டிய ஆபரணங்கள் எல்லாம் நல்ல வடிவ செய்திருக்கணும். அப்புறம் இஞ்சால இன்னொரு சிலை இப்படி ஒரு பயங்கரமான முகம் இருக்கிற ஒரு ஆளுக்கு மேலே இப்படி ஏறி நிற்கிற மாதிரி. இது கொஞ்சம் கருப்பு ஒரு ஆள். இந்த சிலை ஒரு ஆள் இப்படி பெரிய ஒரு கூடாளியோட நிற்கிற மாதிரி வெட்டி கட்டி கொண்டு. இது இன்னொரு அங்கால பக்கம் அப்படியே இப்படி யூஸேப்பில் இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்து போகலாம். இது ஒரு அன்னப்பறவை உண்டு. அதில் பார்த்திங்கன்னா இன்னொரு 3 அசுரர் மாதிரி அரக்கர் மாதிரி அந்த அதில் ஒரு ஆளுக்கு மேலே ஒரு ஆள் இருக்கிற மாதிரி. இது நல்ல வடிவ செய்திருக்கணும். இதில் பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கிற அரக்கனுக்கு கீழே இருக்கிற அரக்கனுக்கு 3 முகம் மாதிரி. இதுவும் ஒரு அரக்கன் இப்படி 3 பெரிய முகமும் 2 பக்கமும் 2 சின்ன முகம் இருக்கிற மாதிரி பயங்கர ஆயுதங்களோட நிற்கிற மாதிரி உண்டு. அப்படி கைகளோட ஒரு அரக்கன் பறந்து வர மாதிரி. இஞ்சால ட்ராகனில் இன்னொரு அரக்கன் இஞ்சாலி பக்கம் பறக்கிற மாதிரியும். இந்த மியூசியத்துக்கு உங்களுக்கு எப்படியும் ஒரு மணித்தியாலும் நீங்கள் அதுக்குள்ளே சுற்றி பார்க்கலாம். ஆனால் கன தூரம் நடந்து வரணும். உங்களுக்கு நடக்க கஷ்டம் என்றால் அங்கே ஒரு பே பண்ணி நீங்கள் ஒரு சின்ன கோல்ஃப் கார்ட் மாதிரி ஒரு 5 பேர் கோல்ஃப் கார்ட் மாதிரி கொஞ்சம் பெருசு எலக்ட்ரிக். இது இல்லை ஒரு 10 பேர் வருவினம், 5-10 பேர் அதுலேயும் நீங்கள் வரலாம் பே பண்ணி. இதுக்கப்புறம் இங்கே இன்னொரு பயங்கரமான ஒரு கூரை முகத்தோட இன்னொரு அரக்கன் வேலை வச்சு கொண்டு நிற்கிற மாதிரி. அவருக்கு வாலும் இருக்கிற மாதிரி எல்லாம் செய்திருக்கணும். தலைமயிர்கள் எல்லாம் அப்படியே ரியலாக தலைமயிர் மாதிரி தான் செய்திருக்கணும். இது இப்போ இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி அதுகளில் இருந்தபடி வர மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு வந்தால் அவைக்கு சில இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இப்படி இந்த கார்ட்டூன் இதுகளில் வர கரெக்டர்ஸ் மாதிரி. இதில் இன்னொரு வித்தியாசமான ஒரு இது உண்டு. 2 பக்கம் 2 கண். இதுக்கப்புறம் இஞ்சாலே ஒரு பொம்பளை கடவுள் மாதிரி உண்டு. இது பெரிய ஒரு அரக்கன்.
இது இப்போ முன்னுக்கு இப்போ நாங்கள் சுற்றி பார்த்து கொண்டு முன்பக்கமாக வந்துட்டோம். இதான் உள்ளதுலேயே அந்த பெரிய சிலை மாதிரி இருக்கிறது இந்த சிலை தான், இந்த அரக்கின்ற சிலை. கீழே எல்லாம் அந்த பாய் தான், அதில் இப்போ ஓலையிலேயே பாய் மாதிரி செய்து அதெல்லாம் வச்சிருக்கணும். இதுக்கும் அப்படியே பெரிய நீள தலைமையில் ரியல் தலைமயிர் மாதிரியே வச்சிருக்கணும். அதில் இந்த மிருகங்களின் மண்டையோடு இதில் பார்த்திங்கன்னா சிவபெருமான் எருதுக்கு மேலே இருக்கிற மாதிரி உண்டு. சுத்த வர இப்படி அரக்கர்கள் ஒரு மனிதனை பிடிக்க போகிற மாதிரியும் இந்த பில்டிங்குக்குள்ளே தான் இதெல்லாம் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் செய்தீங்கன்னா போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனே வரும். நீங்களும் உடனுக்குடனே பார்க்கலாம்.